எல்லா ஊருக்கே தெரியும் பீகார் தேர்தல் வரப்போகுது. பீகார்ல ஆல்ரெடி நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வச்சிருக்கிறாரு. கூட்டணி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த அறிவிப்பு யூஸ் ஆகும். இல்ல, பாமகவுக்கு இது பயன்படும். ஆனா இதே பாஜக அரசாங்கம் தான் என்ன சொன்னாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சாத்தியமே இல்லைன்னு நாடாளுமன்றத்தில் படுத்துக்கிட்டு போயிட்டு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் கட்சின்றது அதை உடைச்சு வெளியில் வர்றாரு. அதை உடைச்சு ராகுல் காந்தி வெளியே வர்றதே 10 வருஷம் ஆகுது. இப்போ அவங்க செய்யறது முழுக்க முழுக்க பீகார் தேர்தலை மையப்படுத்தினாங்க. ஆனா இது எப்படியாவது எடுத்துட்டாங்க நல்லது. எல்லாருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் என்னன்னா, நீங்க எப்படியா இருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டீங்கன்னா நல்ல விஷயம் தான், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா பிறகு இடஒதுக்கீடு முறையே டோட்டலா மாறும். அப்படிங்கும்போது எந்த அரசியல் கட்சியில் அதை விரும்புவாங்க? இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு குறைவா வரலாம், இல்ல குறைக்கப்படலாம். தெரிஞ்சும் இந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னா என்ன காரணம்? தெரிஞ்ச ரிஸ்க்னா செய்ய மாட்டாங்கன்றதுதான் காரணம். முக்கிய பதவிகள் இருக்கிறது அவங்கதான். அவங்களோட இடஒதுக்கீடு நீங்க கை வச்சீங்கன்னா வருமா, இது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது இந்தியாவில். இப்ப நீங்க ஓபிசி பிசி அரசியல் ஏசி அரசியல காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கு, அது அவங்களுக்கு கை கொடுத்திருக்கு. அந்த 100 சீட்டு அதுதான். பொதுவெளியில் ஒரு மாதிரி காமிப்பாங்க, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி அரசியல் பண்ணுவாங்க. எல்லா பக்கமும் எஸ்சி ஓட்டு இருக்கு, அதான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருக்கு. அப்படிங்கிறத ரொம்ப லேட்டா பாஜக புரிஞ்சிருக்கு. தேர்தலில் அவர்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார், மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சடனா இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஏன் இதுக்கு பின்னாடி என்ன எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கறது எல்லா ஊருக்கே தெரியும். பீகார் தேர்தல் வரப்போகுது. பீகார்ல ஆல்ரெடி நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வச்சிருக்கிறாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, கோர்ட்ல இருக்கு, வழக்கு இருக்கு. அதை தொடர்ந்து தெலுங்கானாவிலையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பல கட்சிகள் வலியுறுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு சரியான முறையில் வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் உள்ள பொதுவான பார்வை. ஆனா இதே பாஜக அரசாங்கம் தான் என்ன சொன்னாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சாத்தியமே இல்லைன்னு நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க. இப்ப பீகார் தேர்தல் இந்த மாசம் கடைசியில, இந்த வருஷம் கடைசியில டிசம்பர்ல வருது. சரி, அங்க போறப்ப அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பார்ட்னராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை ஒரு குளிர்விக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ப்ரொபோசல் தான் வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ முழுவதுமாக சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு அதோட சேர்த்து இதுவும் பண்ணுவோம் அப்படின்றாங்க. பட் எது நடந்தாலும் நல்ல விஷயம் தான். ஆனா இப்போ அவங்க செய்யறது முழுக்க முழுக்க பீகார் தேர்தலை மையப்படுத்தி தான், பீகார் தேர்தலை அவங்க குறிவைத்து தான் பண்றாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியது. சரி, இதுல முக்கியமா இன்னொன்னு ராகுல் காந்தி தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாரு. 2024 இது ஒரு பெரிய பேசுபொருளாவே அவர் முன்னெடுத்தாரு. அவர் இது காங்கிரஸுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு ஒரு பார்வையும், இங்க பாட்டாளி மக்கள் கட்சி இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி, திமுக தரப்புல முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றினாரு. அவரு நீங்க இதை வாயளவுல இது பண்ணாம இதுக்கான பிளான்ஸ் என்னன்னு சொல்லுங்கன்னு முதலமைச்சர் கேட்கிறாரு. உண்மையிலேயே இது மத்திய அரசு இது எங்களுக்கான வெற்றி, இது வரவேற்கத்தக்கது அப்படின்றாங்க. பீகார் தேர்தலுக்கான வெற்றி அப்படித்தானே பார்க்கணும். காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே கொடுத்திருந்தாங்க. தேர்தல் அறிக்கையிலேயே நாங்க வந்தா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், அதே மாதிரி நீட் தேர்வை ரத்து செய்வோம், அதை சில கண்டிஷன்ஸோட அந்த மாநிலங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்திருந்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்ட விஷயம். அப்போ தேர்தல் அறிக்கையில எதிர்கட்சி கொடுத்த ஒரு விஷயத்தை ஆளும் கட்சி நிறைவேற்றி இருக்குங்கிறது உண்மையிலே சொல்ல போனா தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி கிடைச்ச ஒரு அழுத்தத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் பார்க்கணும். மாநில கட்சியில் அந்தந்த கட்சிகள் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதை பெரிய அளவுல போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேசினாங்க. சட்டசபையில பேசினாங்க, வெளியில பேசினாங்க, போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வெற்றின்னு தான் நம்ம பார்க்கணும். சார், இதுல முக்கியமா இன்னொன்னு, மத்திய அரசு இப்போ இறங்கி இந்த விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. ஆனா இது பீகார் தேர்தலுக்கானது, இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி ஒரு சாதிய கணக்கு இருக்கு, அவங்க சோசியல் இன்ஜினியரிங் ஃபார்முலா இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறது சரியாம, அவங்க அங்கிருந்து இறங்கி வந்திருக்காங்களே அதை பாராட்டாம நம்ம எல்லாத்தையும் ஒரு விமர்சன கண் கொண்டு பாக்குறோம். இவ்வளவு நாள் ஏன் பண்ணல? இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் 10 வருஷமா பாஜக மத்தியில் இருக்கு. இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில இருந்தாங்க.
அப்படிலாம் இருக்கப்ப அவங்க ஈஸியா நடத்தி முடிச்சிருக்கலாமே. இவ்வளவு அழுத்தத்திற்கு பிறகு இப்பயும் கூட வந்து இந்த பார்லிமெண்ட் நடந்து முடிந்த பார்லிமெண்ட் செஷன்ல கூட முடியாதுன்னாங்க. எங்களால் நடத்த எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திடீர் மனமாற்றம் வருது அப்படிங்கிற போது அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? சந்தேகம் வரதானே செய்யும். நல்ல விஷயம் தான், அவங்க இறங்கி வந்திருக்கிறாங்க, மனம் மாறி இருக்குங்கிறது நல்ல விஷயம் தான். அது காரணம்ங்கிறது இதுதானே இருக்கு. எதிர்கட்சிகளுடைய அழுத்தம், மக்களினுடைய மனநிலையை புரிந்து அவங்க மாத்திருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். தேர்தலுக்காக பண்றாங்கிறதான ஒரு இது தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்க வந்து இப்போதைக்கு பண்ண முடியல, சாத்தியம் இல்லைன்னு கிடப்பில் போட்டாங்கன்னா. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துதான் ஆகணும். இப்ப அது எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அதுக்கு சில டேட்டாக்கள் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. 2011 எடுத்த டேட்டா சென்சஸ் எடுத்து ஆகணும், வேற வழி கிடையாது. பட் அதோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறாங்களா, இப்ப தேர்தலுக்காக சொல்லிட்டு அதை கிடப்பில போட போறாங்களாங்கிறது தெரியலையே. அடுத்த கட்டமாக இது எப்படி மூவ் ஆகுங்கிறத வச்சுதான் உண்மையிலேயே அவங்க பேசியிருக்கிறாங்களா இல்ல தேர்தலுக்காக பேசியிருக்கிறாங்களாங்கிறது தெரியும். இல்ல சார், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலே நீங்க அதோட சேர்த்து இன்க்ளூட எடுத்துட வேண்டியதானே. அதை தானே அவங்க இது பண்றாங்க. கடந்த பட்ஜெட்ல கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 crores கிட்ட ஒதுக்கி இருக்காங்க. ஆனா முன்னாடி பட்ஜெட்ல இதுக்கு 12,000 கோடி தேவைப்படும்ன்றதும் சொல்லியிருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிக்கல் இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களோ? கண்டிப்பாக இருக்குல்ல. உங்களுக்கு வந்து இது நாங்க எடுக்கவே முடியாது, சாத்தியமே இல்லைன்னு சொன்னவங்க 3 மாசத்துக்கு பிறகு நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இது முழுக்க அரசியல் நோக்கத்தோட தேர்தல் நோக்கத்தோட தான் இருக்குன்னு சொல்லப்படுறது. ஆனா இது எப்படியாவது எடுத்துட்டாங்க நல்லது. இது எல்லாருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் என்னன்னா, நீங்க எப்படியா இருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிச்சிட்டீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா இதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக யார் பின்தங்கி இருக்கிறாங்க லிஸ்ட் எடுக்கிறப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய போராட்டமே வெடிக்கும். கண்டிப்பாக வெடிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அது தேன்கூட்ல கை வைக்கிற மாதிரி. அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சொல்றாங்க எல்லாரும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்னு நீங்க கை வச்சீங்கன்னா ஒட்டுமொத்த அரசியலே ஆடி போயிடும். அதனாலதான் பாஜகவுக்கு தெரியும் இதை செய்யாம இருந்தாங்க. இப்ப இந்த தேர்தலுக்காக ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்துருக்காங்க. இது அப்படியே கிடப்பில போட்டு 4 வருஷம் ஓட்டிடுவாங்க. இப்ப எடுக்க போறோம், அடுத்த மாசம் எடுக்க போறோம், அதுக்கு நிதி ஒதுக்கிருக்கோம், குழு போட்டிருக்கிறோம், ஆய்வு பண்ண போறோம், இப்படியே ஓடிடும். பட் இது வந்து சாத்தியம் கிடையாது. சாத்தியம் ஏன்னா அரசியல் ரீதியா மக்கள் பார்வையில் சாத்தியம்தான். எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கும். அரசியல் ரீதியாக இதுல கை வச்சீங்கன்னா நீங்க வந்து பெரிய அளவுல அது ஒரு சர்ச்சையா வெடிச்சிடும். இப்ப இருக்க இடஒதுக்கீடு முறையே டோட்டலா மாறும். அப்படிங்கும்போது எந்த அரசியல் கட்சியில் அதை விரும்புவாங்க? அப்படிங்கும்போது இது வந்து சாத்தியப்பட அரசியல் கட்சியில் முன்னெடுத்து சாத்தியப்பட மாட்டாங்க. சரி, நிதிஷ்குமார் எடுத்த அந்த சர்வேல டேட்டா ரிலீஸ் பண்ணப்பவே அந்த 69 அந்த ஓபிசிக்குள்ள SC ST அவங்க எந்த அளவுக்கு இதுல இடஒதுக்கீடு கிடைக்காம இருக்காங்கிறது ஒரு பெரிய டேட்டாவா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு ஒரு 7.5 அதை கொண்டு வந்தப்பையும் அதுவும் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அப்போ இந்த ஒட்டுமொத்தமா இந்த இடஒதுக்கீட்டு முறையே மாற்றி அமைக்கப்படும் நினைக்கிறேன். கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்படும். அப்படி எடுத்துட்டாங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கன்னா மாற்றி. சச்சார் கமிட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சச்சார் கமிட்டி கொடுத்த பரிந்துரைகள் எத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு? அதுக்கு பிறகு காங்கிரஸ் கவர்மெண்ட் மாறிடுச்சு, பாஜக கவர்மெண்ட் மாறிடுச்சு. ஆனா அப்படி இப்ப கிடப்பில தானே போடுறாங்க. ஒரு கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டே போட்டிருக்காங்க. இன்னைக்கு இப்ப சமீபத்தில் வந்து புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் அந்த எஸ்டின்னு சொல்லக்கூடாது, ட்ரைப் பீப்புளோட கல்வி பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகமா இஸ்லாமிய சமூகம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு, ஒரு வந்திருக்கு சர்வே வந்து. பட் அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சச்சார் கமிட்டி கொடுத்த அந்த ரிப்போர்ட்டும் கிடப்பில கிடக்கு. அப்ப இந்த அரசாங்கம் வந்து அரசியல் ரீதியான நோக்கத்தை தான் பார்ப்பாங்க ஒழிய, இப்ப நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுல இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா இருக்கிற கட்டமைப்புகள் பூரா மாறும். இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு குறைவா வரலாம், இல்ல குறைக்கப்படலாம். அப்படிங்கும்போது இதை எப்படி தைரியமாக ஒரு அரசாங்கம் செய்யப்படும்? அப்ப செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது தேர்தலுக்காக இப்ப அவங்க செய்யறாங்க. இப்போ வந்து நீங்க இந்த கோர்ட் வந்து 50% கேப்பை தாண்டும் போது நீங்க எப்படி அதை போவீங்கன்னு நிதிஷ்குமார் செஞ்சதை மொத்தமா குவாஷ் பண்ணி அதுக்கு ஸ்டேவும் போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற அந்த விவகாரம் அப்போ நீதிமன்றம் எந்த டேட்டாவும் கேட்கல, குவான்டிஃபை டேட்டா இருக்கான்ற எந்த இதுவும் இல்லாமையே அதை ஓகேன்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. ஆனா இபிஎஸ் இங்க 10.5 கொடுக்கும்போது அதுக்கு என்ன டேட்டா இருக்குன்னு அதுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷன் அரசியல் சூழ்நிலை தகுந்த மாதிரி நீதிமன்றத்தோட பார்வை மாறுது. நீதிமன்றத்தின விமர்சனம் பண்ணக்கூடாது, பட் விமர்சனம் பண்ணாம இருக்க முடியல. நீதிமன்றத்தின் ஒரு வழக்குகள் அப்படித்தானே இருக்கு. சமீபத்துல நேத்தோ முந்தானாலும் டெல்லி உயர்நீதிமன்றம் கடுமையான சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அதாவது தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய சிபிஐயா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், அதுல இருக்கிற ஆட்களே மிகப்பெரிய அளவு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கேஸ் வருது. எங்களுக்கு மிகப்பெரிய அச்சமா இருக்கு. 2 சிபிஐ ஆஃபீஸர் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க டெல்லியில. இப்போ போன வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க டெல்லியில வந்து மும்பைல வந்து இடி ஆபீஸோட 4வது மாடி இறங்கி போகுது. அங்கதான் முக்கியமான டாக்டர்ஸ் இருக்குன்றாங்க. அப்படிங்கும்போது இந்த அமைப்புகள் தன்னாட்சி அமைப்புகள் இருந்தது எதுக்காக இருந்தது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இதெல்லாம் கூடுதலான அதிகாரத்தை கொடுத்து
எந்த அரசியல் அழுத்தமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தன்னாட்சி அமைப்பு பெற்ற அதிகாரமா இருந்தது. அது இன்னைக்கு அரசியல் ரீதியாக மாறி போச்சு. தேர்தல் ஆணையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு சிஸ்டம் இருந்தது. எதிர்கட்சி தலைவர் இருந்தாரு, அப்புறம் பிரதமர் இருந்தாரு, அப்புறம் கேபினெட்ல இருந்தாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த முறை மாறி போச்சு. இப்ப நீதிமன்றம் பெருசா மக்கள் மன்றம் பெருசுமாங்கிற டிபேட் போயிருச்சு. துணை ஜனாதிபதி நீதிமன்றத்தையும் கேள்வி கேட்கிறாரு. மக்கள் நீதிமன்றம் நாங்க போற சட்டத்துக்குலாம் நீங்க தடுத்தீங்கன்னா அப்ப நாங்க கூட்டிட்டு போக வேண்டியதானா அப்படின்னு கேட்கிறாரு. உங்க மேலே ஊழல் வழக்கு வருது, என்ன செய்வீங்கன்னு மிரட்டுறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய மொத்த பவரையும் வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இப்ப எல்லா தன்னாட்சி அமைப்புகள் பெற்ற அதிகாரத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அப்படின்னு பாக்குறப்ப இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம். இது யாரு கடைசி சாமானியனுடைய இறுதி நம்பிக்கை என்ன? நீதிமன்றம் தான். அங்கேயே போய் கை வைக்கிறீங்களே, நீதிமன்றங்கள் நீதி கொடுக்கக்கூடிய நீதி அரசர்களை மிரட்டுறீங்களே, அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக இது ஒரு ஜனநாயகத்துக்கு உண்டான அச்சுறுத்தல் தான். இப்போ இந்த விவகாரம் தொடர்பா இங்க தமிழகத்துல திரு ராமதாஸ் அவர்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. பெரும்பாலான கட்சிகள் இதை வரவேற்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல இந்த அறிவிப்பு என்டிஏ கூட்டணியில் இன்னும் பாமக உள்ள கொண்டு வரது, மற்ற கட்சிகள் உள்ள கொண்டு வரதுன்னு கூட்டணி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த அறிவிப்பு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல, பாமகவுக்கு இது பயன்படும். எங்களுடைய அழுத்தத்தின் பிரகாரம் மத்திய அரசு செஞ்சா அதனால நாங்க கூட்டணியில போறோம் அப்படிங்கிறது சொல்றதுக்கு பாமகவுக்கு பயன்படும். மற்ற கட்சிகள் ஆல்ரெடி இருக்கிறாங்க. அதிமுக மேஜர் பார்ட்டி அதிமுக தான், மற்ற கட்சி பெருசா இல்ல. அதிமுக ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்களே. அதிமுகவும் நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம்பாங்க, பாமகவும் நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம்பாங்க. இப்ப தேர்தல் வரைக்கும் போகும். 2026 தேர்தல் வரைக்கும். இப்ப அவர் அடுத்து ஒரு குழு போடுவாங்க, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி யாராவது ஒருத்தரை போட்டு ஒரு முதல்ல வந்து அதுக்கு முதற்கட்ட வேலைகளை செய்யறோம்பாங்க. இப்படி போகும். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கணக்கெடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. முடிந்தா அது பெரிய ஒரு சவாலான விஷயம். பாஜக செய்யுமாங்கிறது சந்தேகம் தான். இப்போ 2011 எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த மக்கள் தொகையோடு எடுக்கப்பட்ட அந்த கணக்கே வெளியிடல. அதுக்கப்புறம் நிறைய சிக்கல் இருந்தது. அப்புறம் கவர்மெண்ட் மாதிரி பாஜக அது வெளியிடல. அப்போ நிறைய சாதி ரீதியா நிறைய குழப்பங்கள் இருந்தது. சின்ன சின்ன சாதிகள்லாம் எப்படி உள்ள கொண்டு வரதுன்ற மாதிரி நிறைய டேட்டால ஃபிளா இருக்குன்னுலாம் அப்ப அரசு தரப்பா சொல்லப்படுது. இப்ப எடுக்கும் போது இந்த டேட்டால என்னெல்லாம் சிக்கல் இருக்கும், அப்படி எடுத்தாலும் நீதிமன்ற உத்தரவு, நீதிமன்ற ஸ்டே, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் இந்த டேட்டா வெளியே வந்துருமா சார்? எடுக்கிறது ஈஸி, அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் கஷ்டம். இப்ப நீங்க ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம சென்சஸ் எடுக்கிறதோட சேர்த்து எடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ம் தான். நீங்க என்ன உங்க இப்ப இந்தியன் சிட்டிசனா எத்தனை பேர் இருக்கீங்க, உங்க பொருளாதார ரீதி என்னங்கிற ஒரு கேள்வி கேட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஷீட்ல நீங்க என்ன கம்யூனிட்டின்னு போட்டா முடிஞ்சு போச்சு. அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சிடலாம், காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும். ஆனா அதை வெளியிடுவதற்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இந்த கம்யூனிட்டி இவ்வளவு பொருளாதார ரீதியா உயர்வா இருக்காங்க, இந்த கம்யூனிட்டி பொருளாதார ரீதியா கம்மியா இருக்கிறாங்கன்ற இந்த ஒப்பீடே வந்து பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணி விட்டுரும். அது மத்திய அரசுக்கு தெரியும். தெரிஞ்சேதான் பண்ணுவாங்கன்னா இது வந்து சிக்கல்ன்றதால இவ்வளவு நாளா வெயிட் பண்ணாங்க. ஆனா அது மக்களுடைய பார்வையில இதுதான் சரியான சமூக நீதியா இருக்கும். நீங்க எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கொடுக்கணும். இடஒதுக்கீடு எதுக்கு இருக்கு? இடஒதுக்கீடு கஷ்டப்பட மேல தூக்கி விடுறது பண்ணி விடுற வேலை தான். அப்படிங்கும் போது அப்படி ஒரிஜினலாக வர்றப்ப இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களோட கிட்டத்தட்ட நான் 50-80 வருஷம் ஆக போகுது. அப்படிங்கும் போது அவர்கள் குறிப்பிட்ட ஆட்களுக்கு வந்து எதிராகவோ ஆதரவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அரசியல் எப்படி செய்ய முடியும் அரசியல்வாதிகள்? சார், அப்ப இந்த அறிவிப்பு மூலமா ஏற்கனவே உயர் சாதி வாக்குகள் நமக்கு வந்துருங்கிற பாஜக ஐடியா பிளஸ் இந்த ஓபிசி வாக்குகள்ல இந்த இந்தியா கூட்டணிக்கோ காங்கிரஸ்கோ போறதுல நம்ம ஒரு ஷேரை எடுத்தே ஆகணுங்கிற ஒரு திட்டமும் இருக்கா? இல்ல, 2024 தேர்தல் வந்து SC ST முஸ்லிம் கிறிஸ்தவ வாக்குகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு பெருமளவுல விழுந்துச்சு. குறிப்பா நம்ம சாம்பிளா வந்து நம்ம யூபி எடுத்துக்கலாம். பைசாபாத்ல பாத்தீங்கன்னா ராமர் கோயில்ங்கிறது அவங்க ஐகானிக். அதை காமிச்சுதான் இந்தியா முழுவதும் ஓட்டு கேட்கறாங்க. பட் அங்க தோத்து போயிட்டாங்க. அப்ப அங்க ஈக்குவலா பாத்தீங்கன்னா 30+20 30% SC ST இருக்கிறாங்க, 20% முஸ்லிம்ஸ் இருக்காங்க. சாலிடா அப்படியே காங்கிரஸ் கூட்டணிக்கு விழுகுது. சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெறுதாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு சாலிடா வாக்குகள் பூராமே அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதை திருப்பி கொண்டு வரணும் முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்து இந்த சாதிவாரி கணக்கு கொண்டு வந்து அதை மீட்டெடுக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான். அப்படி வந்தா வேற மாதிரி ரிவர்ஸா தான் அவங்களுக்கு போகும். அப்படிங்கிற மாதிரி இதை வச்சு அவங்க சரி பண்ணக்கூடிய வேலையை செய்ய மாட்டாங்க. பாஜக அரசியல்ங்கிறது வந்து அது பிரித்தாளும் அரசியல் தான். அவங்க இந்தியா முழுவதும் எடுத்துங்க, எந்த மாநிலத்துல போயாவது நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், இந்த திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு பண்ணணும்னு கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டையுமே எடுத்துங்க, சாம்பிள் தமிழ்நாட்டை எடுத்துங்க. தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து நாங்க மத்தியில 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறோம், மத்திய அரசினுடைய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு, நாங்க எங்களை மாநிலத்தில் உட்கார வச்சு நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு நினைக்க ஓட்டு கேட்டிருக்காங்களா? எதுவும் கேட்க மாட்டாங்க. அவர்கள் இந்த கட்சி ஊழல் கட்சி, இந்த கட்சி இந்த என்ன சொல்றது, இந்த கட்சி ஊழல் கட்சி, இந்த கட்சி வாரிசு குடும்ப அரசியல் கட்சி அப்படின்னு அடுத்த கட்சிகளை குறை சொல்லுவாங்களா ஒழிய நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க 5 வருஷம் செய்ய போறோம்னு கேட்க மாட்டாங்க.
அப்ப இது வந்து அவர்களுக்கு புதுசான ஒரு விஷயம். கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க. ஆனா என்னன்னா சார், இதுல அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாஜகவே ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பா இந்த உயர் சாதி வாக்குகள் அவங்களுக்கு ஷோரா வந்துட்டு இருக்கிற நிலையில சாதிவாரி கணக்கெடுப்புனா அவங்க கோவப்படுவாங்க. அப்ப அந்த வாக்குகள் அவங்களுக்கு ஸ்பிளிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சும் இந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னா என்ன காரணமா இருக்கு? தெரிஞ்ச ரிஸ்க்னா செய்ய மாட்டாங்கன்றதுதான் காரணம். இவங்களுக்கும் தெரியுன்றீங்களா? இவங்க அரசியலுக்காக தான் சொல்லுவாங்க. EWS வந்து நீங்க வந்து 10% கண்ணை மூடிட்டு கொடுத்துருக்கீங்க. சென்சார் எடுக்கல, சென்சஸ் எடுக்கல, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்க முடியாது. நீதிமன்றம் ஆனா ஏத்துக்குச்சு. நீதிமன்றம் ஏத்துக்குச்சு. ஆனா மக்கள் மன்றத்தை எல்லாருக்குமே தெரியும். EWS 10% வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் அப்படிங்கிறது தெரியும். இப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி 10% கொடுப்பீங்க? அந்த ரெசல்ட் குறையும்ல. குறையும். எப்படி கொடுப்பீங்க? அப்ப இந்த ஆட்சி இந்த இந்தியாவை வழி நடத்துறது அவங்கதான். முக்கிய பதவிகள் இருக்கிறது அவங்கதான். அவங்களோட இடஒதுக்கீடுல நீங்க கை வச்சீங்கன்னா வருமா? இது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண கணக்கெடுத்து வச்சுக்கிடுவாங்க. இது என்ன செய்வாங்கன்னா 2031 தேர்தல் வர்றப்ப அடுத்த தேர்தல் அறிக்கையை கொடுப்பாங்க. எடுத்த டேட்டாவை வெளியிட போறோம் அப்படின்னு இப்படியே ஓடுமே வரைய கண்டிப்பாக இந்த எடுத்த டேட்டாவை வெளியிட மாட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த 2024 தேர்தல இந்தியா கூட்டணி, குறிப்பா ராகுல் காந்தி இந்த ஓபிசி அரசியலை ஒரு பெரிய அளவுக்கு பேசுபொருள் ஆக்குனாரு. நீங்க சொல்ற மாதிரி எல்லா வாக்குகளும் அவங்க கன்சால்டேட் பண்ணாங்க. ஒருவேளை இனி வரும் காலங்கள்ல ஓபிசி அரசியல் தான் இந்தியாவோட அரசியல்ங்கிறத பாஜக உணர்ந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப லேட்டா உணர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப லேட்டாவே உணர்ந்துருக்காங்க. இந்த கோர் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அது வந்து மேஜர் ஓட் பேங்க். அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்பதான் அந்த அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கே அந்த மாதிரியான ஒரு எலைட் கட்சின்றது ஒரு முத்திரை இருந்துச்சு. கட்சியில மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க அந்த EWS கேட்டகரியில் வர்றவங்க தான். அவங்க தான் அங்க மேல்மட்டத்துல பெட்டை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு போயிட்டு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் கட்சின்றது அதை உடைச்சு வெளியில் வர்றாரு. அதை உடைச்சு ராகுல் காந்தி வெளியே வர்றதுக்கே 10 வருஷம் ஆகுது. கட்சிக்குள்ள இருந்து அவர் கிளம்பி வர்றதுக்கே 10 வருஷம் ஆகுது. அவ்வளவு ஸ்லோவா இருக்கு அந்த கட்சி. சாதிவாரி கணக்கெடுப்பு ராகுல் காந்தி பேசும்போது காங்கிரஸ்குள்ளேயே அவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. அது கூட விடுங்க. இப்ப நீங்க லேட்டஸ்டா இப்ப இது EVM பத்தின ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் இருக்கக்கூடிய துளசி, இந்தியா வம்சாவளியை சேர்ந்த துளசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த EVMல ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாரு, அது பண்ண முடியாது, சேஃப்டி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, துளசி பண்ண செய்தியை கட் பண்ணிட்டு இந்த செய்தியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொன்னாரு EVM வந்து சேஃப்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராகுல் காந்தி அமெரிக்கா போறாரு. அமெரிக்கா போறப்ப இந்த விஷயத்தை அங்க கொஸ்டின் பண்றாரு, EVMல பண்ண முடியும்னு. அப்ப இந்தியா இங்கே வந்து திருப்பி சொல்றாரு, EVM பத்தின சில இது போகுது, மகாராஷ்டிரா நடந்ததுல நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு, வாக்காளரை காட்டிலும் அதிகமான போலிங் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா VVPAT எல்லாம் வச்சிருக்காங்க, அதுல ஓட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். இவ்வளவு ஏன் கேக்குறீங்க? CCTV ஃபுட்டேஜ் கேக்குறாங்க கேண்டிடேட். CCTV ஃபுட்டேஜ் எனக்கு இந்த ஒரு இதுல டைப்ல இந்த ஒரு பூத்துல எனக்கு இந்த டைம்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, எனக்கு CCTV ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுக்க கூடாதுக்கு சட்ட திருத்தம் பண்றாங்க. தேர்தல் ஆணையத்துல சட்ட திருத்தம் பண்றாங்க, நீங்க கேட்கவே கூடாதுன்னு. அப்ப இத்தனை இருக்கு. இந்த ஏன் சொல்ல வரேன்னா, அந்த EVM சம்பந்தமான பிரச்சனையில ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கு, இந்தியா கூட்டணி நிலைப்பாடு வேற யாரு. காங்கிரஸ் கட்சியில கார்த்தி சிதம்பரம் வந்து EVM வந்து ஆதரிக்கிறாரு, ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு. இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய ஃபருக் அப்துல்லா வந்து அதை வந்து ஆதரிக்கிறார், ஜெயிச்சுட்டார்ல அவரு, ஜெயிச்சுட்டா ஆதரிக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு ஒருமித்த கருத்து இல்ல. இதெல்லாம் உடைச்சு வெளியில வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ராகுல் காந்தி இப்பதான் அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த BC SC அரசியல இப்பதான் கையில் எடுத்திருக்கிறாரு. அது வரைக்கும் அந்த கட்சிக்கு வேற ஒரு முத்திரை தான் இருந்துச்சு. ராகுல் காந்தியை முழுசா செயல்பட விடுறாங்களான்னா இப்ப ஆரம்பத்துல எதிர்கட்சி தலைவரான பிறகு இருந்த ஒரு வேகம் வந்து இப்ப குறைஞ்சிருச்சு. சமீபத்துல இந்த தாக்குதல், காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு வட இந்தியா பூராவுமே வந்து ஒரு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சுட்டவர் வந்து நீங்க வந்து இந்துவா முஸ்லிமான்னு கேட்டு சொல்றாரு அப்படிங்கிற ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப இது பண்றாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்ப எதிர்கட்சியாக இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே பண்ணல. இது ஒருவேளை நம்ம இது கையில் எடுத்தா எல்லா கட்சிக்கும், காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்கும் இதை நீங்க தொட்டுட்டீங்கன்னா உங்களை வந்து ஆன்டி இந்தியன் பார்ட்டி, நீங்க உடனே பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டு அவங்க சொல்ற அத்தனை பொய்களையும் பார்த்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவான இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கு, கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு. அப்படி இருந்தும் கூட ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து வட இந்திய ஊடகங்கள் பண்றப்ப இவங்க பேசாம மௌனமா தான் இருந்தாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சமா இருக்கு. அப்ப நீங்க எல்லா விஷயத்திலையும் கொண்டு சேர முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, இப்ப இந்த விவகாரம் இப்போ இங்க கேரளால சமீபத்துல ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி நடந்த RSS மாநாட்டுல இதை பத்தி பேசுறாங்க. அங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், நாங்க அதை பத்தி தேவை இருக்குன்னு அவங்க பேசுறாங்க.
RSS உடைய நிலைப்பாடு தான் இப்போ பாஜகவோட நிலை, தேர்தல் அறிக்கையாவும் சரி, நேற்று அறிவிப்பாவும் சரி, அது வெளிவருது. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. நிலைப்பாடுனா 75 வயசுக்கு மேல பதவியில் இருக்கக்கூடாது, என்ன செய்ய முடியும்? RSS நிலைப்பாடு வேற, RSS தான் இந்த அரசாங்கத்தை இயக்குகிறதுங்கிறது வேற. ஆனா RSSக்கும் ஆளுகிறவருக்கும் ஒரு போட்டி ஒண்ணு, ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் இல்ல சார். அவங்க RSS அந்த அவங்களுடைய பேரண்ட் பாடி அதை உணர்ந்து இனி எதிர்காலத்துல இதுதான் பாலிடிக்ஸா இருக்கும், இப்படிதான் இதை கன்சால்டேட் பண்ணணும்னு உணர்ந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. ஆனா இவ்வளவு பாரம்பரிய கட்சி காங்கிரஸ் இன்னமும் இவ்வளவு லேக்கிங்ல இருக்கு. இப்பதான் ராகுல் காந்தி அதை பேசவே ஆரம்பிக்கிறாரு. பேசினாலும் ஒரு உள்கட்சியிலேயே சப்போர்ட் கிடைக்கலங்கும் போது இவங்க எங்க இருக்காங்க, இவங்க எங்க இருக்காங்கன்ற ஒரு இல்ல. RSS பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு தியாகத்தோட வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே. அதுல வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, எல்லா செக்டர்லயும் இருப்பாங்க. நீங்க வந்து மீடியாவா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே வந்து அவங்க வந்து ஆளு உள்ள இருப்பாங்க. ஆனா நான் RSS கேடர்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர் ஸ்ட்ரக்சரா இருக்கிறாங்க. அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவே வழி நடத்தக்கூடியவர்களே அவர் தான். 10 பேர் கொண்ட ஒரு சாமியார் டீம் இருக்கிறாங்க டெல்லி. அவங்க தான் வந்து இந்த அரசாங்கத்தை ரன் பண்றாங்க. யார் அமைச்சராக வரணும், யார் பிரைம் மினிஸ்டரா இருக்கணும், யார் வந்து கவர்னரா போகணும், அப்படிங்கிற எல்லாமே டிசைட் பண்ணக்கூடிய அவங்க தான். அப்ப இவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஸ்ட்ரக்சர் தான் இந்த 10 வருஷம். காங்கிரஸ் கட்சி 50 வருஷமா ரொம்ப லேசியா விட்டுருச்சு. விட்டதன் விளைவு தான் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பாதாளத்துக்கு போய் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு எதிர்கட்சியா 10 வருடத்திற்கு போய் எதிர்கட்சியா வந்திருக்கு. 100 சீட் வாங்கிருக்காங்க. 100 சீட் வாங்கிருக்கா. அது ராகுல் காந்தியோடைய அந்த நடைபயணம் தான். அதுதான் ஒரு பெரிய அளவுல 100 சீட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துச்சு. அப்போ அதை நீங்க ஒண்ணுமும் RSS எதிர்ப்பதற்கு வந்து காங்கிரஸ் ஒன்னும் வலுவா இல்ல. RSS மீன்ஸ் பாஜக தான். RSS பாஜக ஒண்ணுதானே. RSS அரசியல் பிரிவு தானே பாஜக. ஒன்னும் வந்து வலுவா இல்ல. அப்ப இவங்க வந்து எல்லா துறைகள்லயுமே அந்த காலத்துக்கு தக்க மாதிரி தன்னை மாத்திக்கிறோம். இப்ப நீங்க OBC BC அரசியல் SC அரசியல வந்து காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கு. அது அவங்களுக்கு கை கொடுத்திருக்கு. அந்த 100 சீட்டு அதுதான். இந்த BC SC அரசியல் தான் 100 சீட்டு. அதை வந்து 100 சீட்டு அந்த பக்கம் போயிருச்சுங்கிறது ரொம்ப லேட்டா வந்து சுதாரிக்கிறாங்க. நம்ம அந்த அரசியல் நமக்கு முத்திரை விழுந்துடக்கூடாது. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4.5 தான் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க். ஆனா அதை அந்த சமூகத்தை சார்ந்த யார் தலைவரை போட்டிருக்காங்களா? இல்ல, இருக்க போட மாட்டாங்க. ஏன்னா மத்த ஆட்களை உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பெரும்பான்மை சமூகத்திலயோ இல்லையா ஒரு தலித் சமூகத்துல இருந்து யாரோ போடுவாங்க. இதுதான் அவங்களுடைய அரசியல். பொதுவெளியில் ஒரு மாதிரி காமிப்பாங்க, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி அரசியல் பண்ணுவாங்க, எல்லா பக்கமும் நிறைந்து இருப்பாங்க. இப்ப காங்கிரஸ் பண்ண அந்த அரசியலை இவங்க கையில் எடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ பாஜகவோட இந்த அறிவிப்பு OBC மக்கள் கிட்ட, குறிப்பா அதுவும் அந்த இந்தி ஹார்ட்லேண்ட்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு 4 ஆண்டுகளை திரும்ப தேர்தலை சந்திக்கணும். அப்ப இது ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கும். அதனால இப்பவே அவங்க செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, இந்த வருஷம் டிசம்பர்ல உங்களுக்கு பீகார் எலெக்ஷன் 2026 ஒரு 5 மாநில தேர்தல். அது எல்லாமே கணக்குல வச்சுதான் அவங்க கொண்டு வர்றாங்க. வேக வேகமாக வேலை செய்யற மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு பண்ணுவாங்க. நாங்க ஆள் போட்டுட்டோம், கமிஷன் போட்டிருக்கிறோம், அது மாதிரி அதுக்கு வந்து டீம் போட்டிருக்கிறோம், அது டிஸ்கஷன் நடக்குது, ஃபண்ட் அலாட் பண்ணிட்டோம், அப்படிங்கிற வேலைகள்லாம் 2026 வரைக்கும் போறாங்க. 2026 தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலா பாக்குறாங்க. வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், முக்கியமான ஸ்டேட்ஸ். ஆமா, அதை வந்து அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா வீக்கா இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே, வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், பாண்டி எல்லாமே அவர்களுக்கு கொஞ்சம் வீக்கான ஸ்டேட்ஸ். அப்படிங்கும்போது அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு அங்க எல்லாமே கோரா வந்து இந்த BC SC ST ஓட்டு இருக்கு, அதான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருக்கு. அப்படிங்கிறத ரொம்ப லேட்டா பாஜக புரிஞ்சிருக்கு. தேர்தலில் அவர்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். கை கொடுக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா கை கொடுக்கும். ஏன்னா இவர் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? மெயினா அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல இருக்கிறவங்க அவங்க ஓரளவுக்கு கை கொடுக்கும். அதை அரசியலா அவங்க கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க. இந்த அறிவிப்பை அரசியல் அறுவடைக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா என்னன்னா சரி, இப்ப UPல அதை வந்து கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி அகிலேஷ் யாதவால அந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அவரால் ஒரு கணிசமான வெற்றியை பெற முடியுது. ஆனா பீகாரோ இல்ல மத்திய பிரதேசம்லயோ கிட்டத்தட்ட அங்கேயும் OBC அரசியல் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஆனா அந்த இடத்துல அதை அவங்களால பண்ண முடியும் போது, அப்போ இந்த என்னதான் கருத்துருவாக்கம் நீங்க பண்ணாலும் தலைமை ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். ராகுல் காந்தி பேசுறாரு, கீழே வேலை செய்யல. கண்டிப்பா அகிலேஷ் பேசுறாரு, கீழே வேலை செஞ்சாங்க, ரிசல்ட் வந்தது. ஆனா மத்திய பிரதேசம்லயோ பீகார்லயோ அது கரெக்டா அது பண்ண முடியலையோ. அகில இந்திய அளவுல ராகுல் காந்தி ஒரு ஐகானிக் ஃபேஸா இருக்கலாம். பீகார்ல காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருக்கு தெரியும்? UPல காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருக்கு தெரியும்? அங்கங்க தலைவர்களை உருவாக்க பண்றாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பெரிய தப்பு. ஒரு மாநிலத்திற்கு ஒரு முகமா ஒருத்தர் உருவாக்குறது அவங்க விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி விரும்பாது. ஆரம்பத்துல காங்கிரஸ் கட்சி பண்ண தப்பு என்னன்னா, இந்த கோஷ்டி பூசல் அவங்க செட் பண்றது. ஒருத்தர் தனி இண்டிவிஜுவலா வளர்ந்துடக்கூடாது. அப்படி இண்டிவிஜுவலா வளர்ந்தா காமராஜர் அகில தலைவராரு, தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. காமராஜர் மூப்பனார் தனியா வளர்ந்தாரு, தனியா கட்சி ஆரம்பிச்சாருங்கிற அவங்க சில சாம்பிள்ஸ் வச்சிருக்காங்க. அதனால யாரையும் இண்டிவிஜுவலாக எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சியில வளரவிடவே மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு செட்பேக்கா இருக்கு.
அது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட்டணியோடு சேர்ந்து நிக்கக்கூடிய மாநிலங்கள்ல அவங்க வெற்றி பெறாங்க. கூட்டணி இல்லாம தனிச்சு நிக்கிற மாநிலங்கள்ல சில மாநிலங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெறாங்க. பல மாநிலங்கள்ல மிகப்பெரிய தோல்வி தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அகில இந்திய அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை வந்து காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக தான். திமுக தான் டிசைட் பண்ணுது. அப்படிங்கும் போது இப்ப பீகாரை பாத்தீங்கன்னா தேசிய யாதவ் தான் அங்க டிசைட் பண்றாரு. யூபியில பாத்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் தான் டிசைட் பண்றாரு. இப்படிங்கும்போது அந்தந்த மாநில கட்சியினுடைய பலத்துல காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மெஜ் ஆகி போகுது. இண்டிவிஜுவலாக சில மாநிலங்கள்ல வந்து இப்போ ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்குது. ஏன் ஆட்சியில போச்சு? அங்க நடந்தக்கூடிய என்ன விஷயம்? உட்கட்சி பிரச்சனை. கெலாட் மாதிரியான ஒரு பவர்ஃபுல் லீடர் இருந்துமே அவங்களால ஹோல்ட் பண்ண கெலாட்டுக்கு ஆப்போசிட்டா இவங்களே ஒரு பைலட்டை உருவாக்கி வச்சிருக்காங்களே. சச்சின் பைலட்டுக்கும் அவருக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. 2 பேரும் அங்க சச்சின் பைலட் பிஜேபிக்கு போறாரு. அந்த கெலாட்டோடைய அரசாங்கத்தை நிம்மதியா விட்டாங்களா? யார் பண்ணாங்கன்னா உள்ள இருக்கிற ஆள் தான் பண்ணாங்க. அப்படிங்கும் போது அந்த தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒண்ணும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. சார், பாஜக வந்து சின்ன சின்ன கட்சிகளை கூட இப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகட்டும், மாஞ்சி மாதிரி ஓரளவு அந்த தொகுதியில செல்வாக்கு இருக்கிற, ஆனா வேற சமூகம் ஓபிசி அரசியல் அவங்களையும் வச்சு ஒரு அமைச்சரவையில ஒரு எம்ஓஎஸ் மாதிரி கொடுத்து ஒரு செட் பண்ணிட்டே இருந்தாங்க இவங்களை பேலன்ஸ் பண்றதுக்காக. இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது இப்ப இந்த தலைவர்கள் இன்னும் சின்ன சின்ன அங்க இருக்கிற சின்ன சமூக தலைவர்கள், சாதிய தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் நம்ம பிஜேபியோட சேர்ந்து பயணிக்கலாம், நம்ம வாக்குகளை உங்களுக்கு கன்சால்டேட் கொடுக்கலாங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் பாஜகவோட சோசியல் இன்ஜினியரிங் ஃபார்முலால இதுவும் ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, மற்ற சின்ன சின்ன கட்சிகளை உள்ள இழுக்கிறதுக்கு பயன்படும். இந்தியா முழுவதுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கட்சிக்கும் கொள்கையை கோட்பாடெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி பிஜேபி கூட சேராது, இது எல்லா கட்சியும் கூட சேரும். பிஜேபி காங்கிரஸ் கூட சேராது, இது எல்லா கட்சி கூட சேரும். இதுதான் வந்து எழுதப்படாத விதியா இருக்கு. அப்ப எந்த கட்சிக்கும் பெருசா வந்து கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. யாருக்கிட்ட சேர்ந்தா நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருக்க முடியும் பார்ப்பாங்க. அது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ரொம்ப மோசம். இன்னைக்கு ஒரு கட்சியில இருப்பாங்க, நாளைக்கு காலையில் இன்னொரு கட்சியில போயிருவாங்க. நிறைய பேர் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். அப்படிங்கும் போது இவர்கள் வந்து அந்த கட்சியில் உள்ள வர்றதுக்கு இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கும். ஓபிசி அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் தலைவர்கள் உள்ள வர்றதுக்கு இதை டெம்ப்ளேட்டா எடுத்துக்குவாங்க, அவ்வளவுதான். அது பாஜகவுக்கு பலன் அது இல்லாட்டியும் கூட அவங்க உள்ள கொண்டு வரதுக்கு அவங்க பாஜக வழி தெரியாமையா இருக்கு. இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக 10 மாசத்துக்கு முன்னாடி அழைத்துட்டு இழுத்து வரப்பட்டு பக்கத்துல உட்கார வச்சு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க போது மத்த வட இந்தியா ஊடக கட்சிகள்லாம் வந்து ஏமாத்துறோம். அவங்களாம் கொண்டு வர்றதுக்கு 1000 வழி இருக்கு. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கட்சிகளுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கலாம். நாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துட்டாங்க, இதனால நாங்க அந்த பாஜக கூட்டணியில இருந்து அவர் சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்க முடியும். அவங்களுக்கு இது மற்ற கட்சிகளை பாஜகக்குள்ள கொண்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. சரி, இப்போ தமிழ்நாட்டுல ஏற்கனவே இங்க 69% ரிசர்வேஷன் இருக்கு, அது கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு அரசு தொடர்ச்சியா அதை பத்தி பேசுறாங்க. இப்போ இந்த அறிவிப்பு 2026 தேர்தல் காலத்துல என்டிஏக்கு ஏதாவது பலன் கொடுக்குமா தமிழக பொறுத்த வரைக்கும்? தமிழ்நாட்டுல பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பிரச்சனைகள் நிறைய இருக்கு, மாநில பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதனால கூட்டணி கட்சிகளுடைய பலம் அங்க அதிகமா இருக்கு. ஆளும் கட்சி மீது அதிருப்தி 5 வருஷம் நான்கு கட்சி இருந்தாலும் கூட அதை கேரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் கிடையாது. ஒருவேளை அதிமுக தனிச்சு பிஜேபி இல்லாம ஒரு கூட்டணியோட இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு டஃப் கொடுத்துருக்கும், ஏன் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பாஜக கூட்டணியோட எந்த நிபந்தனையும் இல்லாம, குறைந்தபட்சம் ஒரு செயல் திட்டம் கூட இல்லாம 10 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சது அதிமுக மேல இருந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை, ஒரு பிம்பத்தை சிதறடிச்சு விட்டுருச்சு. அதிமுகவை அந்த அம்மா இருக்கிறப்ப எப்படி பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்தப்பறம் எப்படி பாக்குறாங்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். இவங்க கொஞ்சம் அரசியல் பண்ண கூட பாவம் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், காமன் மேன் ப்ரோக்ராம் போட போறோம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் அங்க பிஜேபி கூட போறோம் அப்படிங்கிற அந்த அரசியல் பண்ண கூட அவங்களால தெரியல. இல்ல, இபிஎஸ் டெல்லியில இருந்து வந்து நான் கூட்டணி பேசல, தமிழ்நாட்டு நலனை பத்தி பேசினாங்க, டெல்லிக்கே போலனாரு, நீங்க திரும்ப போயிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு தான் பிடிச்சிக்கல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தாவேகா அதிமுகங்கிறது ஒரு டீலிங் நடந்து ஆல்ரெடி விஜயும் எடப்பாடி மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. மீட் பண்ணி பேசி 40 சீட்டு பிளஸ் டெப்டி சிஎம்ங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க. இது ஸ்போன் பண்ணி தான் வேக வேகமா வந்து இவங்க வந்து டெல்லி வந்து இவங்க லாக் பண்ணிட்டு போனது. அப்படிங்கும் போது அதுல ஸ்ட்ராங்கா இருக்க முடியலையே, நீங்க என்னாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு அதை எதிர்க்க தெரியணும், இல்ல அவங்கள வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து வச்சு அரசியல் பண்ணவும் தெரியும். ரெண்டுமே தெரியலையே. ஆனா என்னன்னா சார், இப்போ நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு, நாங்க இந்த முன்னாள் அமைச்சர்கள் மேல ஊழல் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு உதவி பண்ணுவோம், ஆனா அது களத்துல வாக்குகளா மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர் அவங்களுக்கு பாஸ் பண்ணதா சொல்றாங்க. சோ அந்த இடத்துல அதிமுக கூட்டணி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்கல்ல அந்த நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு. நெரேட்டிவ்லாம் தமிழ்நாட்டை செட் பண்ண முடியாது, எல்லாம் டபக்கு முடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் ரொம்ப நுணுக்கமா பார்க்கக்கூடிய மாநிலம். சாதாரண இங்க இருந்து ஏதாவது கிராமத்துக்கு போங்க, மலை மேல உள்ள கிராமத்துக்கு போனா கூட அங்க இருக்கிற ஒரு டீ குடிச்சிட்டு பாரு, ஒரு வயதான அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுவார். அதனால தமிழ்நாட்டு அரசியல் களமே வேற.
இங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணி நீங்க அரசியலே பண்ண முடியாது. என்ன செய்ய போறாங்கன்னா, திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படி திமுக அமைச்சர் மீது உள்ள வழக்குகள் அப்புறம் துரிதப்படுத்த போறாங்க. வரக்கூடிய இன்னும் 10 மாசம் திமுக ஒரு சோதனை காலம் தான். ஒன் பை ஒன்னா அதை பண்ண போறாங்க. அந்த எதிர்கட்சி ஆளும் கட்சியில் உள்ள விஷயத்தை பலகீனப்படுத்த போறாங்க. பலகீனப்படுத்திட்டு ஒரு வழியில் நாங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அந்த நரேஷன் வேணா செட் பண்ணுவாங்களே ஒழிய, நீங்க சொன்ன மாதிரி இந்த வாக்கு அரசியல், இந்த ஓபிசி எம்பிசி அந்த அரசியல் இங்க சரிப்படாது, எடுபடாது. ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவரை டேமேஜ் பண்ணி 2024 தேர்தலில் பார்த்தா திமுக மேல திடீர்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ட்ரக்ல இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் போகுதுன்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்னா தான் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எடுபடும் நினைச்சாங்க. அதுவும் எடுபடலை. அதைத்தான் திருப்பி இங்க ரிப்பீட் பண்ணுவாங்களே ஒழிய வேற ஒரு நரேஷன் நீங்க செட் பண்ணி இங்க எடுபடாது. அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அவங்களுடைய நோக்கம் என்னன்னா 2026 தேர்தலில் வந்து டிஎம்கே விஸ் பிஜேபிங்கிறதான், அதிமுகங்கிற ஒரு இயக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான். 2031 திமுக பிஜேபி வரப்ப பிஜேபி ஆட்சியில் இருக்கணும் அப்படிதான் அவங்களுடைய பிளான். அதை நோக்கி தான் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. நன்றி சார், நேரத்தை எங்களோட செலவு. நன்றி.